Hello friends, welcome back to Men's Fashion Tamil. In the video, we will Attitude is Everything by Jeff Keller. In the book, second part, அதாவது words. நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் மேபி பாசிட்டிவ் வேர்ட்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ் வேர்ட்ஸாக இருக்கலாம். இது எப்படி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் இந்த புக்கில் அவர் இன்டெப்த்தாக சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன கதையை வச்சு நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சாமிஜி ஒரு கிராமத்துக்கு போகிறாரு, கிராமத்தை விசிட் பண்ணுறதுக்காக. சாமிஜி கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்கிறதுனால அவர் அந்த கிராமத்துக்கு ஃபஸ்ட் டைம் வர்றதுனால சுற்றி அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர் அவரோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக சுற்றி நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க, அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஓட்டு வீட்டிலேருந்து ஒரு அம்மா வெளியே சாமிஜி கிட்ட கேட்குறாங்க, ஐயா என்னோட குழந்தைக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நீங்கள் தான் இவனுக்காக எப்படியாச்சும் ப்ரே பண்ணி அவனை காப்பாற்றணும் அப்படின்னு. சரி குழந்தைய எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா குழந்தைய எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. அப்போ கூட்டத்தில் இருந்த யாரோ ஒரு ஆள் மெடிசின்னாலேயே முடியலையாமா, அதாவது ரீசன்ட் மெடிக்கல் சயின்ஸ்னாலேயே குழந்தையை காப்பாற்ற முடியல, இவர் ஏதோ மந்திரம் சொல்லி காப்பாற்றுறாரு போல் அப்படின்னு கொஞ்சம் லவுடாக சொல்லிட்டாரு கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள். அப்போ சாமிஜி அவரை கூப்பிட்டு, முட்டாள், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சும்மா பேசாத, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லு அப்படின்னு அந்த சாமிஜி அந்த ஆளை பார்த்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஆளுக்கு டக்குன்னு கோவம், என்னையா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி முகம்லாம் செவந்துருச்சு, ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்ப்பா இப்படி கோவப்படுற அப்படின்னு சாமிஜி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன இப்படி திட்டிட்டீங்கல்ல, முட்டாள் வாயமூடுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்ன வெறும் 2 வார்த்தை உன் மூஞ்சியை செவக்க வச்சுருக்கு, நீ இவ்வளோ கோவப்பட்ட, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூலாக இருந்த நீ இப்போ கோவப்படுற. நான் சொன்ன 2 வார்த்தைக்கு உன்னை கோவப்படுற வைக்கிற பவர் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற வேறு 2 வார்த்தையில் இந்த குழந்தையோட நோய் குணமடையும். இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வேர்ட்ஸோட சிக்னிஃபிகன்ஸ், கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் அவுட்கம் வரும், நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நெகட்டிவ் அவுட்கம் வரும். அண்ட் ஆத்தர் நிறைய ஸ்டோரிஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் ஒன்று சொல்கிறேன். நம்ம எல்லோரும் கிரிக்கெட் விளையாடி இருப்போம். வீடியோ பார்க்குற எல்லா பசங்களும் மேக்ஸிமம் ஒரு டைமாச்சு நம்ம தெருவிலையாச்சும் கிரிக்கெட் விளையாடி இருப்போம். கிரிக்கெட் விளையாடும்போது பேட்ஸ்மேன் பாலை ஓங்கி அடிக்கிறாரு, பால் ஹைட்டாக போகுது, நம்ம கிட்ட தான் பந்து வருது, அதாவது கேட்ச் நம்ம தான் பிடிக்கணும். அப்போ கேப்டன் கத்துறாரு, பாலை விட்டுறாதா அப்படின்னு சொன்னதும் நம்ம கையிலேருந்து பால் போயிடும். விட்டுறாதேன்னு சொன்னதும் நம்ம மைண்டில் என்ன வரும் அப்படின்னா, பாலை விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்ற தாட் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு பதிலாக மச்சான் அழகாக அந்த கேட்ச் பிடி பார்க்கலாம் அப்படின்னு பாசிட்டிவாக ஒரு வார்த்தை ஒரு அளவு சொல்லும்போது நம்ம அந்த பந்தை பிடிக்கணுன்னு தான் பார்ப்போம், விட்டுறாதேன்னு சொல்லும்போது விட்டுருவோம். அண்ட் இந்த 2 சென்டென்ஸோட இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, கேட்சை விட்டுறாத அப்படின்னு சொல்கிறதும் கேட்ச் பிடிக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறாரு, அழகாக அந்த கேட்சை பிடிடான்னு சொல்கிறது கேட்ச் பிடிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. பட் அந்த சென்டென்ஸ் மாறுபடுறதுனால நம்மளோட மைண்ட் அதை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதே மாதிரி பேட்டிங் பண்ணும்போது அவுட் ஆயிராதரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவுட் ஆயிடுவோம். பார்த்து விளையாடுறா, ஆஃப் சைடில் அடி, லெக் சைடில் அடி அப்படின்னு சொல்லி நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் இருக்குது. முடியும் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளோட காது கேட்கும். நம்மளோட மைண்டில் இருக்கிற பாசிட்டிவ் லெவல்ஸ், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இன்க்ரீஸ் ஆகும். முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கும்போது நம்ம மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் எது பெருசு அப்படின்றத ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, அதுக்கு ரீசன் அவங்க யூஸ் பண்ணுற பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினாலும் சரி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்ஸ், இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கொலீக்ஸ் கூட எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் தாட்டில் பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டு மற்றவங்க கேட்பாங்க, உங்களோட மனசு அதே வார்த்தையை கேட்கும். ரிப்பீட்டடாக நெகட்டிவ் வேர்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப்லேயே ஒரு நெகட்டிவ் பர்சனாக வருவீங்க. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக வருவோம். அதுதான் இந்த செகண்ட் பார்ட்டோட ஹோல் கான்செப்ட். அண்ட் ஐ ஹோப் இந்த கதைகள், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. புரிஞ்சிருந்தால் நான் சொன்னதை 2-3 டைம் மனசில் போட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அது ஒரு இட் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் சஞ்சு.